ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஜவ்வரிசி பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து பாயசம் செய்வோம். அப்படி இல்லாட்டி வெறும் சேமியா மட்டும் போட்டு பாயசம் செய்வோம். ஆனால் இந்த ஜவ்வரிசி மட்டும் சேர்த்து செஞ்சாலையும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த பேனில். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவு ஜவ்வரிசி சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வறுக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், நமக்கு பாயசம் சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இதை வறுத்துக்கிறோம். நெய்யில் வறுக்கிறதுனால நெய் மணத்தோடு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். இதை நம்ம கிட்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி திடீர்னு சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஜவ்வரிசி மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த பாயசம் வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி நல்லா படப்படன்னு இந்த மாதிரி பொரியும். அது வரையும் நம்ம இதை சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஜவ்வரிசி கருகிடும். நெக்ஸ்ட் இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். 7 நிமிஷம் ஜவ்வரிசி மீடியம் ஹீட்டில் குக் ஆனப்புறம் இதை ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசிலேருந்து இந்த ஸ்டார்ச்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வெளியேறி ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் தண்ணி ஊற்றணுமோ அதே கப்பால் 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி எதில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதில் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பாயசம். இதை சேர்த்தப்புறம் ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயசத்தை சுலபமாக தயாராகிடும். மொத்தமாகவே நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த பாயசம். இந்த ஜவ்வரிசி பாயசம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.